ஒரு பிரசாதம் மாதிரி, 6 மாசம் வெயிட் பண்ண பிரசாதம் மாதிரி. கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். பொங்கல் எங்க அண்ணன் படம் அன்னைக்கு தான் பொங்கல், யாரும் சும்மாலாம் சொல்ல, வெளில கூட்டத்தை பார்த்தா தெரியும். அதாவது இந்த படம் வந்து இது வரைக்கும் பார்த்துடவும் கிடையாது, இப்படியும் பார்க்கவும் முடியாது. சரியான படம். லீக் ஆனது போற வர சின்ன பசங்க கூட சொல்லுவான், சார் லீக் ஆயிடுச்சு படம் எதுக்கு பாக்குறியான்னு. தியேட்டர்ல பாக்குறதுக்கும் இங்க பாக்குறது என்ன சார் வித்தியாசம்? அப்ப வெறும் தளபதி விஜய்னு வந்திருக்கோம், உள்ள போய் பாருங்க சிஎம் விஜய்னு வந்திருக்கோம். சிஎம் விஜய் அந்த டைட்டில் கார்டை பாக்குறதுக்காகவே எங்க பாதி பேர் வந்து படம் பார்த்தாங்க சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸுக்கு, கேசரிக்கு ரெஃபரன்ஸுக்கு ரீக்ரியேஷன் சொல்லவே முடியாது. ஏன்னா ஓன் கான்செப்ட் நிறைய இருக்கு, நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த சோஷியல் இஷ்யூஸ், அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மேட்டர் எல்லாமே பேசியிருக்காங்க. உள்ள சோஷியல் இஷ்யூஸ் மெசேஜ் நிறைய கன்வே பண்றாங்க. விமன் சேஃப்டியை பத்தி பேசுறாங்க, விமன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், விமன் எப்படி பிரேவா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயலன்ஸ் இருந்துச்சு, இந்த பீஹெட்டிங் சீன்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் பிளட் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய சென்சார் பண்ணாங்க, அதுல ஒரு 2 சீன் சென்சார் பண்ணா அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் வர வேண்டிய அவசியமே இல்லை. வாய்ப்பே கிடையாதுங்க. அவரோட கடைசி படம் எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா இருந்துச்சு. அவர் என்ன ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ல வந்து அரசியலுக்கு வந்தாரோ அதை கரெக்டா சொல்லியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்திருக்காரு. ரோபோட்டிக் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியல. ஏன்னா இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டைம் கோலிவுட்ல வருது. இந்த படம், இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் முன்னாடியே ராவன்ல நார்த் இந்தியால வந்துருச்சு, நிறைய ஃபாரின் மூவிஸ்லாம் வந்துச்சு. தமிழ்நாடு அண்ட் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ அது நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. எப்படி சொல்றது, போக போக புரியும். பட் அந்த அனிமேஷன் பார்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ரொம்ப எப்படி சொல்றது, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அனிமேஷன் அப்படிலாம் இல்லை, சூப்பராக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ற சத்தத்தில் கேட்டிருக்கோம் அனியோட மியூசிக் எப்படின்னு. அனிருத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடவுள். என்னது ஆமா, எப்படி சொல்றது, பிஜிஎம் எந்த ஒரு படம் எடுத்தாலும் நீங்க வந்து பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் மோஸ்ட் மேஜர் பார்ட். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் அந்த அனிருத் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா செதுக்கி இருப்பாரு. நான் 6 மாசம் வெயிட் பண்ணேன். 6 மாசமும் ஒரு தடவையும் டிக்கெட் விற்கிறேன்னு சொல்ல மாதிரிலாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கவுண்டர் கட்டில இருந்தேன். எனக்கு ஒரு நிமிஷமும் ஒர்த் இருந்துச்சு. லைட்டா அழுதுட்டோம். அது நல்லா இருக்கு. படம் வந்து ரீமேக் படம் தான். பட் இருந்தாலும் தளபதிக்கு வந்து தனியா ஒரு சில வேர்ட்ஸ் சென்டென்ஸு, நம்ம எல்லாரும் தமிழ்நாடா இருந்தாலும் ஒன்னா தான் இருக்கிறோன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட்டாகவும் இருந்துச்சு, தளபதிக்கு நாங்க கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாகவும் இருந்தது. லாஸ்ட்ல ஜஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம், கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் ஹெவியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா நீங்க குழந்தைகளோடய கூட்டு போய் பண்ணலாம். நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா தளபதி கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாக ரீரிலீஸ் தான். இனி எங்களுக்கு இன்ட்ரோ பிளாக் வந்து கொஞ்சம் மாஸ் சீன் தான். அதுக்கு நாங்கள் ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் எங்களுக்கு அந்த பர்டிகுலராக அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான், அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி படம் எல்லாமே அதுதான் கொஞ்சம், அது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி படம் எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ அவர் தான் ஜனநாயகன், சிஎம் அவர் தான். ஸோ அவருக்கு ஏற்ற டைட்டில் கார்டு தான். கண்டிப்பாக படம் எல்லாரும் போய் பாருங்க, நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்க. நெருப்பு மாதிரி இருக்கு படம், நெருப்பு மாதிரி இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம், வேணும்னே ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கலாம். தரமா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். பசங்க பார்த்தா இன்னும் நல்லது, நிறைய விஷயம் இருக்கு. அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். தளபதிக்காக செம்ம இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தரமான பிஜிஎம் இது வரைக்கும் அந்த படத்துல இல்லாத பிஜிஎம் எல்லாமே இதுல இருக்கு, எல்லாமே தரமா இருக்கு. கேளுங்க, ஃபைட் சீக்வென்ஸ் பக்காமா சார். ஏ சர்டிஃபிகேட் அவசியமே இல்லை ப்ரோ. என்ன கேட்டா ஏ சர்டிஃபிகேட் யூஏ கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்டுக்கான வேல்யூவே இல்லை. ஒரே ஒரு சீன் தான் அந்த இருந்துச்சு, அது சொல்ல முடியாது. படத்துக்கு பாருங்க, அந்த சீனுக்காகலாம் ஏ சர்டிஃபிகேட் அவசியமே, அதை பிளர் பண்ணி தான் காட்டுறாங்க. அதுக்காகலாம் ஏ சர்டிஃபிகேட் முக்கியமான குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் இது. அவங்களுக்கான படத்தை போய்கிட்டு நீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து 12 வயசுக்குள்ள குழந்தைங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பெரிய தப்பு. மியூசிக் அனிருத்லாம் தளபதிக்கு வேற லெவலில் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்கு
ஐ எம் கம்மிங் தான். கன்ஃபார்மாக கன்வே பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ். அது இது ஃபேன்ஸ்க்காக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுத்து. ஜனநாயகன் நல்லா தான் இருக்கும். பேர்லயே எங்களோட நாயகன் வந்திருக்காரு. ஸோ அதனால என்ன சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. செலிப்ரேஷன்லாம் எல்லாமே பக்கா ப்ரோ. அந்த ஒரு இதுக்கு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த படம் வந்திருந்ததுன்னா சம்மட்டி வாங்கியிருப்பாங்க எதிர்கட்சிகளாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. வந்த அப்புறம் இதை சொல்றாங்களே, முன்னாடி கூட சொன்ன மாதிரி தான், அன்றே கணித்த சூர்யான்னு நம்ம ஒரு நாள் சுற்றி சொல்லிடுறோம். அவரை பத்தே கணிச்சிருக்காரு, நான் சிஎம் ஆயிடுவேன், நான் செய்வேன் இப்ப எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு படத்திலே செஞ்சிருக்காரு. பார்த்துருந்தாருன்னா கதறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவரோட நான் இப்ப ஆக்சுவலி ஆல்ஃபா நினைக்கிறேன் அவரோட படம், அதை நான் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. எகெயின் அந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ஸோ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் யாருக்கணும்னு தெரியும். அவர் போட்டதுனால டவுன் கிரேட் ஆச்சான்லாம் கிடையாது. அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்து என்ஜாய் தான் பண்ண போறாங்க. ஸோ ஆப்வியஸா விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்ற முடியும். அது எப்படி நம்ம அப்படியேவா கொடுக்க முடியும்? தென் அதே மாதிரி அவர் என்ன அப்கமிங் ஹீரோவா என்ன ஆல்ரெடி பீக்ல இல்லை டாப்ல இருக்காரு. ஸோ டாப்ல இருக்கிறவரை பிடிச்சா அப்படியே ரீமேக் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். நம்ம சொல்லுவோம் நண்பன் ரீமேக், அது நீங்க உங்களுக்கே தெரியும், அது அப்படியே டிட்டோ. அப்ப இருந்ததுக்கும் அதே ரீமேக்கை நான் திருப்பி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்களே இது பண்ணுவாங்க. ஸோ எகைன் அது ரீமேக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கன்சிடரே பண்ண தேவையில்லை. கண்டென்ட் என்ன, அது தளபதிக்கு எப்படி சூட் ஆச்சு, அது ஜனநாயகம்க்கு எப்படி சூட் ஆச்சு அப்படின்றதான் பார்க்கணும். இல்ல ப்ரோ, இல்ல அது நான் ஃபிலிம் மேக்கர் தான். நான் அப்படி ஒரு டைரக்டர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இது ப்ராப்பர் விஜய்க்கானது. இல்ல ப்ரோ, அது தெரில ப்ரோ. அது நான் கிரைட்டீரியஸ் இல்ல, தேவைன்னு அவசியம் இல்லை, அது கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆமா, கரெக்ட் தான். அது ஆக்சுவலி அது நான் எங்களுக்கு சொல்ல, அது உண்மைதான். நீங்க கேட்ட கேள்வி உண்மைதான், கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னு தெரியல. மேபி மேல அது நம்ம அரசியலாவும் பார்க்க முடியாது, இப்படியும் பார்க்க முடியாது. ஏன்னா சொல்ற மாதிரி நீங்க மேல இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இது சர்டிபிகேட் கொடுக்கறவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம சேர்த்து வச்சுதான் பேசணும். ஸோ அரசியலுக்குள்ள போனீங்கன்னா அது அப்படிதான் தெரியும். பட் இல்ல மேலோட்டமா பார்த்து மேபி இருந்திருக்கலாம். நிறைய படத்துக்கு இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, நோ இஷ்யூஸ். குழந்தைங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற அப்பா அம்மா கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்ல எதுல வரப்போதோ, ஐ டிடன்ட் நோ எதுல வரப்போதோ அதுல கொடுக்க தான் போறாங்க, பார்க்க தான் போறாங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன் வழக்கமாவே பெரிய ஹிட் தான். பட் இந்த படத்துல இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. நான் ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்ற ஒரு எனக்கு அது ப்ரோ, நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சினிமா ரிலேட்டடா அந்த ஒரு காம்பினேஷன் ரிலேட்டடா கேட்டீங்கன்னா அதுல எல்லாமே ட்ராப் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியும். இல்ல யூஸ்வலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல எந்த கடைசி படம் அந்த இது அதே தான், அதே அண்ணனுக்கு கொடுக்கறது அந்த ப்ராப்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு லாஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னீங்கன்னா வருத்தமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் இது ஆக்சுவலி செகண்ட் டைம் பார்க்குறேன். காலையில் FDFS பார்த்துட்டு நான் திருப்பி இதை 2வது பார்க்குறேன். FDFS கமலாவில் பார்த்துட்டு நான் இங்கே ஓடி வந்தேன் திரும்பியும். ஃபர்ஸ்டே எனக்கு அழுக வந்துருச்சு. அங்கே நான் பேசவே இல்லை, நான் அங்கே சுத்தமாக பேசலை, நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. என்னால் முடியலடா, எனக்கு அப்படியே என்ன சொல்றது, விம்பி வெடிப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயா என்னால் விட்டுருங்க, நான் வெளில போயிடுறேன், எனக்கு முடியல. ஏன்னா அவ்வளோ அழுக வந்துருச்சு. அப்போ யோசிச்சது எல்லாம் ஐயோ நம்மளால இன்னொருத்தரை பார்க்க முடியாது, இன்னொருத்தர் அந்த ஒரு அந்த FDFSக்கான ஒரு அறிபறியில நம்ம ஒரு ஓடுவோம்ல, அது கிடையாது அப்படின்றது தான். நல்லா மாசா இருக்குல்ல. நிறைய கெட்ட வார்த்தைலாம் கொஞ்சம் பிளர் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிளட் சீன்ஸ் அதிகமா இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. வேற லெவல், நல்லா சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சீன் நல்லா தளபதி ஃபுல்லா நல்லா இருக்கு படம். வேற லெவலு. ஃபேமிலியில ஃபேன்ஸுக்காக எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்க ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. நல்லா சூப்பரா அருமையா இருக்கு படம். முக்கியமா பெண்களை பத்தி எல்லாம் எடுத்துக்கிறாப்புல, நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாங்க படம். பெண்களுக்காக எடுத்துக்கிறாங்க படம்,
நல்லா இருக்குது படம், நல்லா ஒரு ஆடி பார்க்கலாம். கண்டிப்பா ஆன் பேசி சிஎம் பேசி தான் இருக்குது. சூப்பரா இருக்கு.